நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். ஒரே தயாரிப்பு நிறுவனத்திற்கு முன்னணி நடிகர்கள் பலரும் அடுத்தடுத்து ஒப்பந்தமாகிறது தான் இப்போ தமிழ்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸ்கிரீன் சீன் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நடிகர் ஜெயம் ரவி தொடர்ந்து 3 படங்களை நடிச்சு தரவே ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சிருந்த நிலையில இப்போ விஷாலும் அதே நிறுவனத்திற்கு 2 படங்களை நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. இவங்க போக நடிகர் விஷ்ணு விஷாலும் பிரபல வாகையாம் 18 நிறுவனத்திற்கு அடுத்தடுத்த 2 படங்களை நடிச்சு தர ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்த பட்டியல இப்போ புதுசா இணைஞ்சிருக்காரு நம்ம தனுஷ். இவரோட நடிப்புல VIP 2 படத்தை தயாரிச்ச கலைப்புலி தானுவோட நிறுவனத்திற்கு அடுத்தடுத்த 3 படங்களை நடிக்க தனுஷாரும் ஒப்பந்தமாகி இருக்காராம். இதுல ஒரு படத்தை வெற்றிமாறனும் இன்னொரு படத்தை மாரி செல்வராஜும் இயக்க இருக்காங்க. இது போக தனுஷாருடைய இயக்கத்துல பாதிலேயே நின்று மெகா பட்ஜெட் படத்தையும் தானு தயாரிக்க முன்வந்திருப்பதாக சொல்றாங்க. இதற்கு முன்பே சத்யஜோதி நிறுவனத்திற்கு 2 படங்கள் நடித்து தர தனுஷ் ஒப்பந்தமாகி இருப்பதாகவும் சொல்றாங்க. இன்று இளம் நடிகர்கள் பலரும் இந்த ட்ரெண்டிங்கை ஃபாலோ செய்தாலும் இதற்கான விதியை விதித்தவர் தல அஜித் தான். பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் போனி கபூரை தமிழுக்கு அழைத்து வரும் அஜித் சார் அடுத்தடுத்து இவருக்கு 2 படங்களுக்கான கால்ஷீட்டை வழங்கி இருக்காரு. அஜித்தை இப்படி செய்ததால் தான் தற்போது இளம் நடிகர்கள் பலரும் அதை பின்பற்ற தொடங்கியிருக்காங்க. அதே போல தல அஜித் மற்றொரு ட்ரெண்ட் செட்டையும் படைக்க போறாரு. அது என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் தமிழ் சினிமாவில படங்களை வெள்ளிக்கிழமையில தான் ரிலீஸ் செய்வாங்க. ஆனால் முதல் முறையாக தல அஜித் வியாழக்கிழமைகள்ல தன்னுடைய படங்களை ரிலீஸ் செய்ய ஆரம்பிச்சாரு. அதை பார்த்து பல முன்னணி பிரபலங்களும் தங்களுடைய படங்களை வியாழக்கிழமையில ரிலீஸ் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயம் செமையாக ட்ரெண்ட் ஆச்சு. அதை போலவே தல அஜித் சனிக்கிழமையில படங்களை வெளியிடுவதிலும் ட்ரெண்ட் செட் அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், இவர் நடித்துள்ள நேர்கொண்ட பார்வை படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாகுது. அன்று சனிக்கிழமை. பொதுவாகவே சனிக்கிழமைகள்ல எந்த படங்களையும் ரிலீஸ் செய்ய மாட்டாங்க அஜித் சாரே முதல் முறை. அதனால இதிலும் தல அஜித் ட்ரெண்ட் செட் அமைப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.